ஓகே, ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு அவுட்புட் நமக்கு வரணும். பிட்வீன் 1 to 10 இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னா 2, 4, 6, 8 இந்த மாதிரி அவுட்புட் நமக்கு வரணும். அந்த அவுட்புட் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து we have 4 even நம்பர்ஸ்னு நமக்கு வந்து மேனுவலாக கேரக்டரில் நமக்கு வந்து டைப் பண்ணி வரணும். ஸோ இதுதான் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமை இப்போ எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும். ரேஞ்ச் 1 to 10. ஸோ இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து இட்ரேட் கொடுத்து வரலாம். அந்த ஃபங்க்ஷன் ஒன்று திருப்பி போய் இட்ரேட் பண்ணி நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம் ஃபார் லூப்பில் வைலில் பண்ண மாதிரி இட்ரேட் பண்ணி பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து தேர்ட் வேரியபிள் வந்து நீங்கள் பாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, பண்ணாமல் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு யோசிங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி வந்து ஜஸ்ட் நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி நான் காட்டி தரேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் நம்பர் in range கொடுத்து 1 to 10 கொடுக்குறோம். கொடுத்து கோலன். நெக்ஸ்ட் if number two modulus 2 equal to 0 colon and print number. Control S, Control N. பாருங்கள், ஆக்சுவலாக அந்த நம்பர் 2468ங்கிற நம்பர் இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ நமக்கு we have 4 even numbers கீழே டைப் ஆகி வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு we need to give கவுண்டை வந்து நம்ம 0ன்னு அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிட்டு if ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே கவுண்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி கொடுக்கணும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஆக்சுவலாக கண்டிஷன்ஸ் ஒரு ஈவன் நம்பர் நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் ஆன உடனே ஸோ அதுலேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 1லேருந்து கவுண்ட் ஆகும். ஸோ கவுண்ட் ஆகிறப்போ ஸோ 4 ஈவன் நம்பர்ஸ் நமக்கு வந்துடும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து 2 ஆகிறப்போ 1 கவுண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 வரப்போ அகைன் இட் வில் கவுண்ட் 1. ஸோ 4 ஈவன் நம்பர்ஸ் நமக்கு கவுண்ட் ஆகும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ பிரிண்ட். இப்போ ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ திருப்பி அடுத்த பிரிண்ட் நம்ம கொடுக்குறோம். அந்த பிரிண்ட்டில் வந்து இந்த பிரிண்ட்டுக்கு கீழே வரக்கூடாது. பிரிண்ட் இங்கே வரணும். ஸோ ஏன்னா இப்போ நம்ம எஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே வந்து இந்த பிரிண்ட் கொடுக்குறதுனால ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலாக இஃப் ஸ்டேட்மெண்ட் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரணும் நமக்கு இந்த பிரிண்ட். ஸோ இது நார்மல் ஜென்ரல் பிரிண்ட் வந்து ஸோ நமக்கு எப்போ வந்து ஃபார் லூப் ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இதில் பாருங்கள், அதாவது கோலன் கொடுத்து நீங்கள் கீழே வரப்போ மேனுவலாக நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக 4 ஸ்பேசஸ் வரும். 1 2 3 4. ஸோ 4 ஸ்பேசஸில் தான் உங்களுக்கு இது வரும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சுன்னா இதில் 4 ஸ்பேசஸ் நீங்களாவே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் we need to give print format கொடுத்து we have braces அந்த கவுண்டை நம்ம இங்கே கால் ஃபார் பண்ணுறோம். கொடுத்து ஈவன் நம்பர்ஸ். ஸோ டோட்டலாக ப்ரோக்ராம் முடிகிறப்ப என்ன ஆகும், இங்கே கவுண்ட் வந்து ஆக்சுவலாக நமக்கு 4 வரும். இந்த 4 வந்து இங்கே கால் ஃபார் பண்ணி நமக்கு வந்து கீழே நம்ம சொல்கிற மாதிரி we have 4 ஈவன் நம்பர்ஸ்ன்னு நமக்கு அவுட்புட் வரும். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்த இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். python.py. ஸோ இந்த பாருங்க வந்துருச்சு 2468 we have 4 ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா.